வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனல் வந்து கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஆனால் அந்த கொழுக்கட்டை வந்து எள்ளு வேர்க்கடலை வச்சு எப்படி பண்ணுறது பார்த்தோம். இன்றைக்கி வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை நட்ஸ் வச்சு எப்படி ஸ்டஃபிங் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் சொல்லி பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த கொழுக்கட்டை நீங்கள் வீட்டில் பண்ணால் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில், அதாவது அந்த அரிசி மாவை வந்து ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் குக் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் மாவு பிசைஞ்சு அதுக்கு ஸ்டஃபிங் பண்ணி பண்ணியிருக்கேன். ஒரு சூப்பரான மெத்தடில் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பச்சரிசி 150 கிராம், திருவி தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 1/2 டேபிள் ஸ்பூன், பிஸ்தா 1 டேபிள் ஸ்பூன், பாதாம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், மெலன் சீட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த திராட்சை 1 டேபிள் ஸ்பூன், கருப்பு எள்ளு 1/2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம கிட்ட இருக்க இந்த பச்சை அரிசியை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் இருந்து ஊற வச்சுருங்க. ஊற வைக்கிற டைமிங் என்னென்னா 1 to 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கணும். அதுக்கு பிறகு நம்ம தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிடுங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. வடிகட்டி முடித்த பிறகு என்ன பண்ணோம், ஒரு சின்ன காட்டன் கிளாத் கீழே போடுங்க. அதுக்கு பிறகு இந்த அரிசியை இதில் லைட்டாக அப்படி மேலோட்டமாக பரவிடணும். இந்த பரவுற டைமில் வந்து நீங்கள் இந்த அரிசியை எந்த அளவுக்கு காய வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 90% அளவுக்கு காய வச்சுருங்க. ஒரு 10% வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா அப்படியே உடையிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும், சரிங்களா? இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக பண்ணுறோம். ஃபைன் பவுடராக பண்ணி முடித்த பிறகு ஜல்லடை எடுத்துக்கங்க. இந்த ஜல்லடையில் வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துடணும். கொஞ்சம் லைட்டாக அந்த குறை அந்த அரிசியெல்லாம் வந்ததுன்னா அந்த அரிசியை அப்படியே எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி வந்தால் நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு பாருங்கள், அந்த மாவு எப்படி நல்லா ஃபைனாக இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதோட ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதனால ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் நீங்கள் லோ ஃப்ளேமில் இந்த வேர்க்கடலை ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு பாதாம் பருப்பு. இந்த பாதாம் பருப்புலாம் போட்ட பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கிட்ட இருக்க எல்லாம் வந்து பருப்பு வகையில் போட்டிருப்போம். ஆனால் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் போடக்கூடாது, சரிங்களா? ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு வறுத்தா நல்லா இருக்காது. இப்போ பிஸ்தா பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு முந்திரி பருப்பு. இந்த நட்ஸ் ஆட் பண்ணுறது வந்து முந்திரி பருப்பு ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பைண்டிங் கொடுக்கும். அதனால முந்திரி பருப்பு அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு மெலன் சீட்ஸ், அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு. முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் அது எனக்குன்னா இந்த கருப்பு எள்ளு. இந்த கருப்பு எள்ளு கரெக்டாக போட்டு நீங்கள் வறுத்துருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பர்ன் ஆன அந்த டேஸ்ட் வந்துடும். அதனால லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துருங்க, சரிங்களா? இந்த மாதிரி முந்திரியெல்லாம் வந்து லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறோம். இந்த நெய் ஆட் பண்ண பிறகு நம்மக்கிட்ட இருக்க தேங்காய் இருக்குல்ல, இந்த தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக 1 நிமிஷம் அளவுக்கு வறுக்க போகிறோம். எதுக்காக இந்த தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா, தேங்காய் வந்து ஈரப்பதம் இருக்கும். நம்ம டைரெக்டாக அந்த ஸ்டஃபிங்கில் போட்டு நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து லூஸ் ஆகிடும். அதே டைமில் இந்த ஸ்டஃபிங் வந்து ஒரு 2 நாள் வச்சு சாப்பிடணும்னு வச்சிங்கன்னா அது சாப்பிட முடியாது. அதனால இந்த தேங்காவை லைட்டாக வறுத்துருங்க. அதே டைமில் ரொம்ப வறுக்கக்கூடாது. இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும்னு சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர் மாறிடும். இந்த மாதிரி ரெடி ஆகிடணும், சரிங்களா? அதுக்கு பிறகு இந்த தேங்காய் சூடு ஆறின பிறகு தான் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த நட்ஸோடு மிக்ஸ் பண்ணி வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் லைட்டாக குறைன்னு அரைக்கணும். இப்போ பாருங்கள், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கல இந்த நட்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இந்த தேங்காவும் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த காஞ்ச திராட்சை, அப்புறம் டேட்ஸ், அது இல்லாமல் வீட்டில் வேறு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், ஒன்றும் தவிரல. இந்த ப்ரிப்பரேஷன் வந்து வேர்க்கடலை கம்மியாக ஆட் பண்ணியிருப்போம். எதுக்குன்னா வேர்க்கடலை கொஞ்சம் நீங்கள் போட்டோன்னா கொஞ்சம் பைண்டிங் அதிகமாகிடும். அதனால வேர்க்கடலை கம்மியாக ஆட் பண்ணியிருப்போம். இப்போ காஞ்ச திராட்சை, ஏலக்காய், நாட்டு சக்கரை எல்லாம் போட்டிருக்கோம்ல. இதுக்கு பிறகு
மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த அரைக்கிற பக்குவம் என்ன கிட்டனா ஒரு 80லேருந்து 85% நல்லா அரைச்சிருக்கணும். நீங்கள் அரைச்சி முடிச்ச பிறகு இந்த மாதிரி கெட்டியாக தான் வரும். அது ஏன் கிட்டனா நம்ம இதில் வந்து பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை இதெல்லாம் போட்டிருக்கோம். அதனால இந்த மாதிரி கெட்டியாக வந்தால் தான் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து அந்த கொழுக்கட்டையில் ஸ்டஃபிங் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாயில் வந்து நெய் ஆட் பண்ணுறோம். எதுக்காக இந்த நெய் ஆட் பண்ணுறோம்? நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மாவு ரெடி பண்ணிருக்கோம்ல, இந்த பச்சரிசி மாவு, அந்த பச்சரிசி மாவு குக் பண்ண போகிறோம். இந்த நெய் ஆட் பண்ணி முடிச்ச பிறகு தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த தண்ணியோட அளவு என்ன கேட்டால் 1 கப்பு மாவுக்கு வந்து 1.25லேருந்து 1.5 அளவுக்கு தண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் 1.25 தான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் 1/4 கப்பு வைக்கலாம். என்னோட சஜஷன் 1.25 போதும். இப்போ தண்ணி ஆட் பண்ண பிறகு உப்பு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுறோம். உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணும். நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு உப்பு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதனால ஃபஸ்ட்டு வந்து உப்பு ஆட் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். நீங்கள் இந்த மாவு இதில் ஆட் பண்ண பிறகு தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நிமிஷத்துலேயே நல்லா மிக்ஸ் பண்ண என்ன பண்ணால் அந்த மாவு கெட்டி ஆயிரும். இந்த மாதிரி பக்குவமாக கரெக்டாக வந்தால் தான் உங்களுக்கு அந்த கொழுக்கட்டை ப்ராப்பராக வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது வந்து இன்னும் 2 நிமிஷம்ல கெட்டியாக குக் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் அந்த ப்ராப்பரான டெக்ஸ்சர் கொடுக்கும். எதுக்காக இது மாதிரி வேக வச்சு பண்ணுறோம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து இந்த பச்சரிசி மாவு அரைச்சிட்டு தண்ணி ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சு ஸ்டஃபிங் வச்சு நம்ம வீட்டில் ஸ்டீம் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் அந்த டைமில் என்ன அவங்ககிட்ட உங்களுக்கு அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் லைட்டாக ஹார்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஹார்டாக வராமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி மாவு குக் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இந்த மோல்டு இருக்குது. இந்த மோல்டு வச்சு நீங்கள் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக வந்து வீட்டில் கையில் ரவுண்டாக பிடிக்கணும், இல்லை வேறு எதாவது ஷேப்பில் வேணும்னு வச்சுன்னா அந்த டைமில் அப்படியும் பண்ணலாம். இப்போது இந்த மோல்டில் கொஞ்சம் லைட்டாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். எக்ஸஸாக இருக்க நெய்யை வந்து நீங்கள் தொடச்சி எடுத்துடணும். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக நெய்யை ஆட் பண்ணுறோம்? அந்த மோல்டில் ஒட்டாமல் வரதுக்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த மோல்டில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மாவை கரெக்டான அளவுக்கு நீங்கள் உள்ளே போட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த மாவு அதிகமாகவும் போட்டு நீங்கள் மோல்டில் வைக்கக்கூடாது. அப்படி ஏன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக இருந்தால் உங்களுக்கு அந்த ஸ்டஃபிங் கம்மியாக வைக்கிற மாதிரி ஆகிடும். அதுக்கு பிறகு ஸ்டீம் பண்ணி எடுத்த பிறகு நீங்கள் சாப்பிடும்போது அந்த மாவு தான் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு கரெக்டாக மாவு இதில் போட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள். ஒரு விரலை வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கரெக்டாக வச்சுருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வந்துருக்கணும். அதே டைமில் அந்த மோல்டை கெட்டியாக கையில் பிடிச்சிக்குங்க. கொஞ்சம் லூஸாக விட்டாலும் அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்காது. அதனால தான் வந்து நல்லா கெட்டியாக கையில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங்கை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸ்டஃபிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டாம். தேவையான அளவுக்கு கரெக்டாக வைங்க. ஏன்னா ரொம்ப அழுத்தினா கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஸ்டஃபிங் வச்சாச்சு. அதுக்கப்புறம் மேல் வந்து கவர் பண்ண போகிறோம். அதாவது திருப்பி அந்த கொழுக்கட்டை மாவு எடுத்து நீங்கள் தேவையான அளவுக்கு மேல் பகுதி வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும். அதே டைமில் வந்து அந்த மேல் பகுதி க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டீம் பண்ணி வெளியே வர டைமில் இந்த மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட் ஆகிடும். அந்த டைமில் வந்து நீங்கள் கம்மியாக இருந்தால் அந்த ஸ்டஃபிங்கே வெளியே வந்துடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுங்கள். அழகாக அருமையாக சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் திருப்பியும் சொல்கிறேன், ரெகுலராக நீங்கள் மாவு அரைச்சி தண்ணி போட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சு ஸ்டீம் பண்ணிக்கும்போது கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த மெத்தடில் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபேன்டாஸ்டிக்காக சூப்பராக இருக்கும். பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல? இப்போ அடுத்தது நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீம் பண்ணும்போது நீங்கள் வீட்டில் வாழை இலை அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத் போடலாம். அப்படி இல்லை ஆயில், நெய். இப்போ வந்து நான் நெய் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு 1 பை 1 நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதே டைமில் கிட்ட வைக்க வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக ஸ்பேஸ் விட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் கரெக்டாக வரும். நம்ம நார்மலாக வீட்டில் வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நீங்கள் ஒன்று மேலே ஒன்று போட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணுவோம். ஸ்டீம் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும், ஒன்றும் தவறலாம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஸ்பேஸ் விட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி நீங்கள் பண்ணலாம், சூப்பராக வரும். இப்போது இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். நீங்கள் அதிகபட்சம் வந்து ஒரு 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடலாம், ஒன்றும் தவறலாம் இல்லை. ஆனால் ரொம்ப நேரம் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டை வந்து அந்த மேலே லேயர் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதனால் ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். சரிங்களா? இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ ரெடி ஆன உடனே வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம். 1 நிமிஷம் கேப் விடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பெலாம் ஆஃப் பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் 1 பை 1 எடுத்து வைங்க. ஏன் கேட்டால் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த அரிசி மாவு வந்து குக் பண்ணி தான் ரெடி பண்ணுறோம். அதனால் சாஃப்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் 1 நிமிஷம் விட்ட பிறகு இந்த மாதிரி 1 பை 1 எடுத்து வச்சிங்கன்னா இந்த கொழுக்கட்டை ரெடி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள்.
என்னங்க இந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சுருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் வீட்டில் பண்ணினா உங்களுக்கு கொழுக்கட்டை குக் பண்ணி முடிச்ச பிறகு ஹார்டாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ண மாட்டீங்க. நல்லா சாஃப்டான ஒரு கொழுக்கட்டை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.